உலக இரட்சகர் இயேசுவின் உன்னதமான நாமத்தில் அன்பானவர்களே, உங்களை வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். இரவும் பகலும் ஆண்டவருடைய சமூகத்தை தேடுங்கள். பரிசுத்த வேத வசனத்தில் தேவனை நீங்கள் காண்பீர்கள். அற்புத அடையாளங்கள் வழியாக உயிருள்ள தெய்வம் உங்களுக்கு நமக்கு எப்பொழுதும் வெளிப்பட்டு கொண்டே இருக்கிறார். அவருடைய கிருபையும் தயவும் நம்ம எப்போதும் சூழ்ந்து கொள்கிறது. மத்தேயு 8ஆம் அதிகாரத்தில் 2வது வசனம், ஆண்டவராக இயேசுவிடத்தில் ஒரு குஷ்டரோகி ஒருவன் வந்து முழங்கால் போட்டு, ஆண்டவரே, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க சுகமாக்க உம்மால் கூடும் ஆகும் என்று சொல்லி அர்ப்பணித்தான். ஆண்டவர் இயேசு அவனை தொட்டு, எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாக சுகமாக என்றார். உடனே அவன் பூரண சுகமானானாம். அல்லேலூயா. நம்மை உண்டாக்கிய ஒரு தெய்வம், அந்த பரிசுத்த தெய்வம் குணமாக்கும் தெய்வம், நம்மை விடுவிக்கும் தெய்வம், நம்மை வாழ வைக்கும் தெய்வம், நம்மை உயர்த்தும் தெய்வம், நம்மை ஆசீர்வதிக்கும் தெய்வம். இந்த உலகில் என்றைக்கு பாவம் வந்ததோ அன்று முதல் தான் உலகிலே மனித வாழ்வில் பலவிதமான பல பெயர்களில் பல ஆயிரமான பொல்லாத நோய்கள் மனித உடலுக்குள்ளே அது நுழைய ஆரம்பித்தது. ஆனால் நம்மை உண்டாக்கிய தேவன் நாம் எல்லோரும் சுகமாய் இருக்க வேண்டும் விரும்புகிற தேவன். ஆகவேதானே நாம் அனுதினமும் உட்கொள்ளக்கூடிய எல்லா உணவுப் பொருட்களிலே குணமாக்கும் மகிமையை கர்த்தராகிய தேவன் வைத்திருக்கிறார். இந்த இலையை சாப்பிட்டால் இந்த நோய் மறையும், இந்த மரக்கிளையை சாப்பிட்டால் இந்த நோய் வளராது, இந்த பூவை சாப்பிட்டால் இந்த நோய் சுகமாகும், இந்த மரத்தழையை சாப்பிட்டால் இப்படிப்பட்ட நோய் உங்களை விட்டு விலகிவிடும், இந்த மர வேரை நீங்கள் தண்ணீரில் ஊற வைத்து சாப்பிட்டு விட்டால் உங்களுக்கு எல்லா விதமான உடம்பில் இருக்கிற அத்தனை நோய் கிருமிகளும் செத்து போய்விடும் என்று நாம் சாப்பிடுகிற காய்கறி பதார்த்தங்களுக்குள்ளேவே நம்ம எல்லாம் குணமாக்குற மகத்துவங்கள் உள்ளதை பற்றி இந்த நாளில் அநேக பிரச்சாரங்கள் செய்யப்படுகிறது. உலகம் எங்கும் இப்பொழுது ஜனங்கள் இந்த சாப்பிடுகிற பொருளை பற்றித்தான் நிறைய போதனைகளை டிவியிலையும் யூடியூப்லையும் இன்றைக்கு பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இலை தலை கீரைகளை வைத்து எத்தனையோ பேர் யூடியூப்ல லட்சமான அநேக நிகழ்ச்சிகளை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இந்த இலைகளையும் தலைகளையும் பூக்களையும் காய்களையும் கனிகளையும் இந்த பைபிள் போதிக்கிற சர்வ வல்லமுள்ள தேவன் தான் உண்டாக்கினார். ஆகவே அன்பானவர்களே, நாம் சுகமாக வேண்டும் என்பதே தேவனுடைய அனாதி விருப்பம். அல்லேலூயா. ஆகவே நீங்கள் எந்த மதத்தாராய் மார்க்கத்தாராய் எப்பேற்பட்ட வியாதியஸ்தராய் நீங்கள் இருக்கலாம், அதை பற்றி கவலை இல்லை. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எனும் குணமாக்கும் தெய்வத்தை நீங்கள் முழு உளத்தோடு தேடுங்கள். அநேக பேருடைய வாழ்க்கையில காய்கறி இலைகள் மாத்திரை மருந்துகள் கூட செயல்படாமல் போகிற நேரங்கள் வரும். அப்படி என்றால் நாம் எப்படி வாழ்வது? நம்மை உண்டாக்கிய தேவனை நாம் முழுவதும் தேடுவதிலிருந்து, அந்த ஆண்டவர் இயேசுவை நம்புவதிலிருந்து நாம் பூரண சுகம் பெற்று வாழ முடியும். 107ஆம் சங்கீதம் 20ஆம் வசனம் சொல்கிறது, அவர் வசனத்தை அனுப்பி நோய்களை குணமாக்குகிறார். பார்த்தீங்களா? தேவன் வார்த்தையானவர். அவருடைய வார்த்தை அழியாத வார்த்தையை நமக்கு கொடுத்திருக்கிறார். உண்மையாய் குணமாக வேண்டும் என்று ஒவ்வொரு நோயாளிகளும் இயேசுவின் நாமத்தில் அந்த ஆண்டவர் இயேசுவினுடைய அழியாத வேத வார்த்தைகளை முழு உள்ளத்தோடு விசுவாசித்து வாசிக்க வேண்டும். அந்த வசனம் ராவி ஆத்மா சரீரத்தில், ரத்தத்தில், நரம்பில், எலும்பில், இருதயத்தில், கிட்னியில், தொண்டை பகுதியில் உள்ள எல்லா வியாதிகளையும் அது அழித்து விடும். நாம் ஆராதிக்கிற தேவனுடைய பெயர் யெகோவா ராஃபா, குணமாக்கும் தெய்வம். அல்லேலூயா. ஆகவே அன்பானவர்களே, தேவனே, நான் சுகமாக வேண்டும் என்பதே உமது விருப்பம். அதனால தான் எனக்கு இத்தனை மகிமையை கொடுத்தீர். சில நேரத்தில் நமது பாவங்கள், நமது நோய்கள் குணமாகாதபடி தடுத்து விடுகிறது. நாம் உண்மையாய் மனம் திரும்பி நாம் செய்த சகல பாவங்களுக்காக ஆண்டவரிடத்தில் மன்னிப்பு கேட்டு அவருடைய பாதத்தை நாம் தேடும்போது நம்மேல் மனதுருகிய தேவன்
நம் பாவங்களை மன்னித்து நமது உடம்பில் உள்ள எல்லா பொல்லாத நோய்களையும் அவர் எடுத்து விடுகிறார். இதை தான் எங்கள் ஊழியத்தில் உலகமெல்லாம் நாங்கள் பார்த்து கொண்டு வருகிறோம். இந்த செய்தி வழியாக உங்களுக்கு இதைத்தான் சொல்லுகிறோம். யாக்கோபு 5:16 பாருங்கள். நீங்கள் குணமாக வேண்டும் என்று விரும்புகின்றீர்களா? அப்படி என்றால் உங்கள் குற்றங்களை ஒருவருக்கு ஒருவர் அறிக்கை செய்து விட்டுவிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். பார்த்தீங்களா, நம்முடைய தவறுகளை அறிக்கை செய்து விட்டுவிட வேண்டும், மன்னிப்பு கேட்கணும், நாம ஜெபிக்கணும். அப்போது நீதிமான் செய்ய ஊக்கமான வேண்டுதல் மிக பலனுள்ளது. பூரண சுகத்தை தேவன் தருகிறார். எத்தனையோ ஆஸ்பத்திரிகளில் நூற்றுக்கணக்கான நோயாளிகள் டாக்டர்களால் கைவிடப்பட்டவர்களுக்கு இயேசுவின் பெயரை சொல்லி ஜபிக்கும் போது, அவர்கள் மனம் திரும்பி அர்ப்பணிக்கும் போது பூரண சுகம் பெற்றார்கள். அதைத்தான் இன்றைக்கு நீங்களும் நாமும் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஜெபிப்போமா? அன்புள்ள இயேசு சாமி, குணமாக்கும் தெய்வமே, நீர் உண்டாக்கி எல்லா இலை, தலை, காய், கறி, கீரைகள் குணமாக்க வல்லமை உள்ளது. உடைய வசனம் குணமாக்கும் வல்லமை உள்ளது, ஜீவன் உள்ளது. ஒவ்வொருவரும் தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டும் இடத்தில் மன்னிப்பு கேட்டும் அன்றாடும் போது உம்முடைய ரத்தம் எல்லாரையும் கழுவி உம்முடைய ஆவியானவர் பூரண சுகத்தை கட்டளிடுகிறீர். என்னோடு ஜெபிக்கிற அந்த நிகழ்ச்சிகளை பார்க்கிற எப்பேற்பட்ட அல்லது எந்த மதத்தை சார்ந்தவர்களாக இருக்கட்டும், எல்லா வியாதியஸ்தர்கள் மேல் இயேசுவின் கரம் தயவாய் வந்து குணமாக்குவதாக. நீர் குணமாக்குற தெய்வம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். இயேசுவின் வல்லமுள்ள நாமத்தில் பிதாவே, ஆமென்.